பிரேயர்ஸும் எந்த பூஜாவும் நடக்கக்கூடாதுன்னு நீங்க வந்து அதை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதாக அதுல போட்டிருந்தது. பாட நேரத்துல எந்த பூஜை வழிபாடு கிடையாது. ஒன்லி அந்த சரஸ்வதி பூஜை மட்டும் தான் அன்னைக்குன்னு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாவாடை சட்டை போட்டு போய் புக்கெல்லாம் எடுத்து அங்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. அது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாடு, புரியுதுங்களா? அதையே நீங்க வந்து கவர்மெண்ட்க்கு ப்ரொபோஸ் பண்றீங்க, வலியுறுத்துறீங்க. இந்த மாதிரி எந்த பூஜைகளும் நடக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, நீங்க அதே நீங்க தப்பு இல்லைனாலும் நீங்க உங்களோட ஸ்டேட்மெண்ட் திருப்பி போய் பாருங்க Facebookல என்ன போட்டிருக்கீங்கன்னு. உங்களோட பேஜ்ல தான் நான் எடுத்து உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பியிருக்கேன். டியூரிங் த டீச்சிங் ஹவர்ஸ். ஆனா தமிழ் பள்ளியில வெள்ளிக்கிழமை காலையில ஒரு நீங்க மலாய் ஸ்கூல்ல போய் பாத்திருக்கீங்களா என்ன நடக்குதுன்னு? நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புவா. என்னோட கொண்டோல இருந்து ஒரு மலாய் ஸ்கூலு காலையில 7:30 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் நாஷீட்ல இருந்து பாடி வெள்ளிக்கிழமை அவனுங்க பாட்டுக்கு டோவா சலாமாட்ல இருந்து என்னென்னமோ அந்த அல்குரான் வார்த்தை வர்சஸ் ஹதீஸ்னு அப்படியே 1 ஹவருக்கு மேலே தாண்டி போய்கிட்டு இருக்குது. ஐம் டாக்கிங் அபவுட் ஸ்கோலாக்க பங்சான், புரியுதுங்களா? மலாய் பள்ளி. அந்த மலாய் பள்ளியில இப்ப நம்ம தமிழ் மாணவர்களும் இருப்பாங்க, கிறிஸ்துவ மாணவர்களும் இருப்பாங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே வெள்ளிக்கிழமை ஒரு அரசாங்க பள்ளியில, இப்ப இந்த மாணவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்துல? இவ்வளவும் நடக்கும் போது அதெல்லாம் உங்க கண்ணுக்கு காது கெட்டல. ஆனா தமிழ் பள்ளியில இது ஏன் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உங்க என்ஜிஓக்கு வேற ப்ரோக்ராமே கிடையாதா? இல்ல பெரியார் கொள்கைனா இப்படிதான் கொண்டுட்டு போய் எல்லா தமிழ் பள்ளி தமிழ் மாணவரும் இப்ப எல்லாம் போய் நோண்டுவீங்களா? சனாதானத்தை அழிக்கணும்னு ஒரு குறிக்கோளா திராவிடர் கழகம் அது ஊர்ல இருக்கிற கஞ்சா பாட்டியை நீங்க ஃபாலோ பண்றீங்களா மலேசியால? ஆமா, அது கஞ்சா பாட்டி தாங்க திராவிடம், புரியுதுங்களா? திராவிட கஞ்சா பாட்டி தான் அது. நீங்க வேணா தலையில தூக்கி வச்சு ஆடிக்குங்க, அது கஞ்சா பாட்டி தான், புரியுதுங்களா? இல்ல இப்ப எனக்கு வந்து அதெல்லாம் கிடையாது, எனக்கு அதெல்லாம் இல்ல. தமிழ் ஸ்கூல்ல ஏன் நீங்க போய் நோன்றீங்க? அதுதான் என்னோட கேள்வி. ஏன் தமிழ் ஸ்கூல்ல போய் நோன்றீங்க? ஏன் இந்த பூஜைகள்ல நடக்க கூடாதுன்னு வலியுறுத்துறோம். இல்ல நாங்க நீங்க எங்க போய் இப்ப கற்பல் கற்பித்தல் மலாய் ஸ்கூல்ல நடக்கும் போது உங்க காதை வாய்க்கலாம் செவிக்கலாம் எதுவுமே எட்டலையா? இல்ல என்ன நடக்கலன்னு அப்படி கொட்டாங்கச்சி உள்ள பூந்துகிட்டு இருந்த மாதிரி பேச சொல்றீங்களா? ஆமா, கொட்டாங்கச்சி உள்ள உள்ளவங்க தான் சொல்லுவாங்க இந்த உலகமே இருந்துச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியாது வெளியில நடக்குதுன்னு. அந்த மாதிரி கழகத்துல இருக்கிறீங்களான்னு கேள்வி கேட்கிறேன். எப்படிங்க இயக்க வந்து ஒரு தமிழ் பள்ளியை தான் போய் நோண்டுமா? தமிழர்களை தான் நோண்டுவீங்களா? இப்ப என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், எங்க நோண்டுறீங்கன்னு கேக்குறீங்க. நீங்க என்னங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க? நீங்க வேலை வெட்டி இல்லாம இந்த வேலையா செஞ்சீங்க? உங்களுக்கு இயக்கத்துக்கு வேலை வெட்டி இல்லைன்னா பேசாம ஏதாவது பண்ணிட்டு போங்க. இதையும் போய் தமிழ் ஸ்கூல்ல இதெல்லாம் நடக்குதுன்னு என்ன கொடி காட்டுறீங்களா? ஏற்கனவே என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன வெளிநாட்டுல இருக்கீங்களா? ஏன் இந்த வேலையை செய்யறீங்க நீங்க? இதற்கு நீங்க என்ன உங்களோட பதில்? நீங்க செஞ்சது சரியா? உங்க அறிக்கையை பத்தி நீங்க அதை இது பண்ணாதீங்க. ஆனா உங்க பேஜ்ல நான் எடுத்திருக்க Facebook பேஜ் திராவிடர் கழக பேஜ்ல நாங்க இந்த மாதிரி சொல்லல. ஆனா பாட நேரத்துல வந்து பூஜைகள் அனுமதிக்கப்படக்கூடாது. எந்த ஸ்கூல்ல பாட நேரத்துல பூஜைகள் இருந்திருக்குது? நீங்க தமிழ் பள்ளியில இருந்து வந்திருக்கீங்களா?